இப்ப நாகேந்திர படிச்சுட்டார். நாகேந்திர பாரதி அதுவும் ஒரு உருக்கமான கதை. செருப்பு. நன்றி அழகேசிங்க. வணக்கம் நண்பர்களே, வணக்கம் கல்கி ரமணன் அவர்களே. புதுச்செருப்பு காலை கடிக்கும் என்பார்கள். ரமணன் அவர்களின் இந்த செருப்பு சிறுகதையோ நம் மனதை கடிக்கிறது. நாட்டின் நடப்பு உண்மை நிலவரங்கள் கதையாக உருவெடுத்து வரும்போது அவை காலத்தின் கண்ணாடியாக என்றுமே நிலைத்து நிற்கும். அது போன்ற ஒரு சிறுகதை தான் இந்த சிறப்பு சிறுகதை. கணவனை இழந்து மகனை வளர்த்து வரும் ஒரு ஏழை தாயின் டீக்கடையை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் நம்மில் பலர் பார்த்திருக்கலாம். கதைக்களம் எனது சொந்த மாவட்டம் ராமநாதபுரத்தை ஒட்டிய நெடுஞ்சாலை ஒன்றில் நடப்பதால் என் மனக்கண் முன் இதுபோன்று அங்கே ரோட்டோரம் இருக்கும் பல டீக்கடைகள் கண்முன்னே வந்து போயின. டீக்கடையில் வரும் குறைந்த வருமானத்தில் தங்கள் வாழ்வை ஓட்டி வரும் அந்த அம்மா மகன் வாழ்வில் மகனுக்கு வரும் செருப்பு ஆசை கதையை ஆரம்பித்து வைக்கிறது. சீட்டு பணம் கட்ட வேண்டி இருக்குப்பா, இன்று வரும் டீக்கடை வருமானத்தில் எப்படியும் வாங்கி விடலாம் என்று அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறாள் தாய். பக்கத்தில் இருக்கும் தொழிற்சாலை தொழிலாளிகளுக்கு தினமும் கொடுக்கப்படும் டீயோடு சம்பள நாளன்று சில நேரம் விற்கப்படும் பலகாரம் சேர்த்து குறைந்த வருமானம் தான் அந்த கடை. அன்று திடீரென்று ஒரே கூட்டம். பிளாஸ்கில் மகன் எடுத்துச் செல்லும் டீ கப்புகளோடு துரித விற்பனை. மகனுக்கு ஏக குஷி. தொடர்ந்து பலமுறை அந்த பிளாஸ்க் நிரப்பப்பட்டு ஒரு டீ 5 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் என்று விற்று விட்டதாக பெருமைப்பட்டுக் கொள்கிறான் மகன். எப்படியும் செருப்பு வாங்கி விடலாம் என்ற உற்சாகம் அவன் குரலில். இப்படி ஓடுகிற பையன் படிப்பில் மட்டும் ஏன் கோட்டை விடுகிறான் என்ற கவலை தாய்மனது. இப்போது போலீஸ் பட்டாளம் வருகிறது. அந்த வழி செல்கிற மத்திய அமைச்சருக்கு வேறு கட்சியினர் கருப்பு கொடி காட்டிட கூடியிருக்கும் கூட்டம் அது என்று தெரிகிறது. போலீஸ் ஒழுங்குபடுத்த தடுப்புகளை நிறுத்தி கட்சியினரை தள்ளும் உண்டு. இடையில் சைரன் ஒலிக்க அமைச்சரின் காரோடு பல கார்கள் பவனி. கடைசியில் வந்த கார் மீது ஏதோ ஒரு கல், பிறகு ஒரு செருப்பு வீசப்பட போலீஸ் தடியடி, கலவரம். கட்சியினர் ஓட கீழே விழுந்த பையன் மிதிப்பட்டு அடிபட்டு மயங்க, அவன் பிளாஸ்க் உடைந்து சிதற மயக்கம் தெளிந்து எழுந்த பையன் பார்க்கும் இடத்தில் ஒற்றை செருப்பு ஒன்று. அவன் பார்த்த அதே பாணியில் புது செருப்பு. அதை அவன் கையில் எடுக்க ஆசையோடு பார்க்க அவன் மேல் விழுகிறது போலீஸ் கை. செருப்பு வீசியவன் இவன்தான் என்று அடித்து இழுத்துச் செல்கிறது. அழுது புலம்பும் தாயை போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி போக இவள் சென்று பார்க்கும் காட்சி. சட்டை ட்ரௌசர் உரியப்பட்டு ஜட்டியோடு அமர்ந்திருக்கும் பையனை பார்த்து இவள் கதற, அப்போது அங்கே வருகிறார் ஒரு பெரிய மனிதர், சமூக ஆர்வலர், வக்கீல். இவனை ஏன் கிரிமினல் குற்றவாளி போல் நடத்துகிறீர்கள் என்று அவர் இன்ஸ்பெக்டரிடம் கேட்க, இன்ஸ்பெக்டர் இவன் கையில் செருப்பு இருந்ததை பார்த்த சாட்சிகள் இருக்கிறார்கள் என்று சொல்ல, பொய் சாட்சி என்று கோபப்பட்டு செருப்பை வாங்கி பார்த்து, இது நம்பர் 9, இந்த பையன் கால அளவு அல்ல, இப்படி பொய்யாக கூப்பிட்டு வந்து இவனை கொடுமைப்படுத்தியதற்கும் பொய் சாட்சி சொன்னதற்கும் உங்கள் அனைவர் மேலும் கேஸ் போட போகிறேன், வந்து ஏறுங்கள் ஜீப்பிலே, கோர்ட்டுக்கு போகலாம் என்று அதட்ட, இன்ஸ்பெக்டர் குரல் தணிந்து பையனை கூட்டி போக சொல்ல, தாய் அந்த பெரிய மனிதருக்கு நன்றி சொல்ல, கிளம்பும் போது பையனிடம் சொல்கிறாள், அம்மா செருப்பு வாங்கிடுவோமடா. அவன் சொல்கிறான், வேண்டாம் அம்மா, பிளாஸ்க் உடைஞ்சு போச்சு, அதை வாங்குவோம் என்று சொல்ல உருக்கமாக முடிகிறது கதை. கதையின் வேகமும் விறுவிறுப்பும், அது ஏற்படுத்தும் கோபமும் இரக்கமும் கதையை படிக்கும் போது உங்களால் உணர முடியும். என்னை மிகவும் கவர்ந்த ஆசிரியரின் இழுத்து நடக்கி சில உதாரணங்களை மட்டும் இங்கே சொல்லுகிறேன். வீட்டு வேலை, கட்டிட வேலை என பல அவதாரங்கள் எடுத்ததில் எங்கும் தன் பெண்மைக்கு பாதுகாப்பில்லை என்பதால் இறுதியாக அவள் செய்த துணிவான முடிவுதான் இந்த சொந்த பலகாரக்கடை. பேர்தான் பலகாரக்கடையை தவிர பெரும்பாலும் இருப்பது டீ காஃபி தான். கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்ற சிலப்பதிகார வரிகளுக்கு எடுத்துக்காட்டான அந்த அவளை பெண்ணின் அவல நிலை இங்கே அவளுக்கு காட்டுவது டீ கடை. ஆசிரியரின் இந்த வரிகளில் கதையின் ஆரம்பத்தில். அடுத்து, அந்த கடையில் கஸ்டமர்கள் குறைவுதான். என்றாவது கம்பெனி அல்லது ப்ராஜெக்ட் அதிகாரிகள் மீட்டிங் என்றால் கூடுதலாக 25 கப் டீ விற்பனையாகும். காவேரியின் கடையில் வாங்கிய டீயை உங்களுக்காகவே ராமநாதபுரத்தில் இருந்து கொண்டு வந்தது என்று அழகான பீங்கான் கப்புகளில் கொடுத்து அந்த சைட்டின் கான்ட்ராக்டர் பாராட்டுகளை வாங்கி கொள்வது காவேரிக்கு தெரியாது. பொய்மையும் வாய்மை இடத்த என்ற குரலை பொய்மையும் வாழ்க்கை நடத்த என்று புரட்டி போடும் சிலரின் செயல்கள் இந்த வரிகள்.
அடுத்து கருப்பு கொடி காட்ட அங்கே கூட்டம் சேருவதையும் அங்கே நேரம் கடப்பதையும் ஒரு அழகான உவமை மூலம் ஆசிரியர் இணைத்துக் காட்டும் இந்த இடம் அருமை. வெயிலைப் போலவே கூட்டமும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. வெயிலைப் போலவே கூட்டமும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. சூடான உவமை. நேரமும் சூடு ஏறுகிறது, கூட்டத்தின் சூடும் ஏறுகிறது, சூடான டீ விற்பனையும் ஏறுகிறது. மிகவும் ரசித்த அந்த ஓமை அந்த காட்சியின் உணர்ச்சியை கடத்துகிற ஓமை. அடுத்து அந்த தாயின் மன உணர்வையும் மகனின் மன உணர்வையும் எடுத்துக்காட்டும் வரிகள். மகன் டிவிற்கு வேகத்தை பார்த்து மகனின் சாமர்த்தியத்தை கண்டு மகிழ்ந்தாலும் பின்னேன் இந்த பையனுக்கு படிப்பு ஏறவில்லை என்ற வருத்தமும் விழுந்தது காவேரிக்கு. ஒரு தாயின் ஏக்கம் அங்கே தெரிகிறது. தின்றதுக்கு ஏதாவது பண்ணு, அதையும் வித்துடலாம். கணபதியின் கண்களில் செருப்பின் விளைச்சீட்டு மின்னி மறைந்து மகனின் செருப்பு ஆசை பழிச்சிடும் வேகம் இங்கே. இந்த இடத்தில் ஆசிரியர் எங்கள் ராம்நாடு வட்டார வழக்கு பேச்சான அந்த தின்றதுக்கு, நாங்கெல்லாம் சாப்பிடுறதுக்குன்னு சொல்ல மாட்டோம், திங்கிறதுக்குன்னு தான் சொல்லுவோம். அந்த தின்றதுக்கு என்பது மிகவும் பொருத்தமாக போட்டுள்ளார். நான் மிகவும் ரசித்த இடம். இப்போது தொடர்கிறது விறுவிறுப்பான காட்சிகள். ஸ்பீக்கர் வைத்த டிராபிக் கிளியரன்ஸ் ஜீப்பை பார்த்தவுடன் போலீசாரின் வேகம் அதிகமானது. கம்பித்தடுப்புக்கு பின்னால் போகாதவர்களை பிரம்பால் அடிக்க ஆரம்பித்தார்கள். கலைபரமாகியது. அடி தாழாமல் தொண்டர்கள் ஓட சிலர் அந்த தடுப்பின் மேல் விழுந்து மறுபக்கம் இருப்பவர்களை அது நசுக்கியதால் வேதனையினால் அவர்கள் கத்த ஆரம்பித்தார்கள். ஐயோ என் பிளாஸ்க் என்று கணபதி கத்த அவன் மேல் விழுந்த போலீஸ் அடியால் அவன் மயங்கி தரையில் விழுந்தான். கிழிந்த கருப்பு கொடிகள், அருந்த செருப்புகள், ஒரு போர் நிகழ்ந்த இடம் போல் மாறி இருந்தது என்று அந்த இடம் என்று ஆசிரியர் எழுதுகின்ற அந்த சில வரிகளை மட்டும்தான் இங்கே சொல்லியுள்ளேன். நீங்கள் முழுவதும் படிக்கும் பொழுது அந்த காட்சியின் வேகத்தையும் விறுவிறுப்பையும் அவர் அந்த வரிகளிலே கொண்டு வந்திருப்பதை வியந்து போய் படிப்பீர்கள். தொடர்ந்து மயக்கம் தெளிந்து அவன் பக்கத்தில் கிடந்த புதிய செருப்பை கையில் எடுத்து பார்க்க அவனை அரைந்து இழுத்துச் செல்கிறது போலீஸ். போலீஸ் ஸ்டேஷன் நிகழ்ச்சிகளும் அப்படியே தத்ரூபம். அடுத்து அங்கே வருபவர் மாவட்ட கோர்ட்டுகளிலே மனித உரிமை, சிறு குழந்தை நலம், பெண் பாதுகாப்பு, சமூக நீதி விஷயங்களுக்காக வழக்கு போடும் சமூக ஆர்வலர் வக்கீல். ஒவ்வொரு சட்ட பாயிண்டுகளாக அவர் எடுத்து சொல்லி இறுதியில் சட்டங்களைத்தான் மறந்துட்டீங்க, சொந்தமா சிந்திக்கிறதையும் மறந்துட்டீங்களா என்று அந்த செருப்பு 9ஆம் நம்பர் செருப்பு என்பதையும் இவன் சிறு பையன் என்பதையும் சுட்டிக்காட்டி அதட்ட அந்த இன்ஸ்பெக்டர் மேட்டரை பெருசு பண்ணாதீங்க சார் என்று கெஞ்சி பையனை விடுவிக்க தாய் கண்ணீருடன் நன்றி சொல்லிவிட்டு செல்லும் போது மகனிடம் நாளைக்கு உனக்கு செருப்பு வாங்கலாம் என்றதும் அவன் மிகவும் பொறுப்போடு பிளாஸ்க் வாங்கலாமா, செருப்பு வேண்டாம் என்று பதிலளிக்க மகன் கணபதியை கட்டி அணைத்துக் கொண்டார் காவேரி என்று முடிகிறது கதை. நான் மேலே விவரித்தது போல காட்சிகளை அப்படியே கண்முன்னே கொண்டு வர வைக்கும் வர்ணனைகள், வசனங்கள். அதோடு சேர்ந்து அந்த தாயின் பாசமும் மகனின் செருப்பு ஆசையும், அரசியல்வாதிகள், காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் போன்றவர்களால் அவர்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றனர், பாதுகாக்கப்படுகின்றனர் என்பனவற்றையெல்லாம் மிகவும் அழகாக விவரித்து காலத்தின் கண்ணாடியை நம் பக்கம் திருப்பி வைத்து காட்டி முடிவில் நல்லதே நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையையும் கொடுத்து முடிகின்ற சிறப்பான கதை. என் மனதை கடித்த இந்த செருப்பு படிக்கும் போது உங்கள் மனதையும் கடிக்கும். ஆசிரியர் ரமணன் அவர்களுக்கு வணக்கங்கள். அழகிய சிங்கருக்கு நன்றிகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பா சொன்னீங்க. நாகேந்திர பள்ளி செருப்பு கதை இவ்வளவு பிரமாதமா நீங்க விவரிக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க சிறப்பா அந்த கதையை பத்தி எல்லாம் சொல்லுங்க. இந்த கதையும் வயிற்றுக்கே இருக்கும் சம்டைம்ஸ். இந்த